Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம yippee noodles கூட vegetables எல்லாம் சேர்த்து நல்ல காரசாரமா ரொம்ப டேஸ்டா அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேங்க. இதுல 4 பல்லு பூண்டும் 2 பச்சை மிளகாயும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததா நல்லா பொடிசா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இத சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட நல்லா பொடிசா கட் பண்ண ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா பவுடரும் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட அந்த சிக்கன் மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி இதை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 100 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ஓரளவு நல்லா வற்றி இந்த வெஜிடபிள்ஸ் பாதி நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 பாக்கெட் yippee நூடுல்ஸுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொடுத்துருக்குற இந்த yippee டேஸ்ட் மேக்கரை இது கூட சேர்த்துக்கிறேங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 நிமிஷம் வச்சிடலாங்க. நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். இப்போது 7 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நூடுல்ஸ் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா நூடுல்ஸ் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைசியான yippee வெஜிடபிள் நூடுல்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.